எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விடயம் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. அந்த பரிசுத்தம் எங்கே தெரியுமா? உள்ளான வாழ்க்கையில பரிசுத்தம், இருதயத்திலே பரிசுத்தம், நம்முடைய சிந்தையில பரிசுத்தம். இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்களைப் போல வாழுகிறவர்கள் அநேகர் உண்டு. சிலர் வெள்ளை உடுத்தால்தான் பரிசுத்தம் என்று சொல்வார்கள். இப்படி என்னை போல சிகப்பு போட்டால் ஏதோ பாவிகள் மாதிரி எங்களை பார்க்கிறது, கருப்பு போட்டால் பிசாசு என்று நினைக்கிற உண்டு. உடுப்பில பரிசுத்தம் இல்லை. உடுப்பில பக்தி விருத்தியாக உடுவுங்கள். எதை உடுத்தாலும் அழகாக உடுங்கள், அலங்கோலமாய் உடுக்க வேணாம். இன்னைக்கு அநேகர் உடுப்பையில் கூட அரைகுறையாக உடுத்து கொள்ளுகிறதை பார்க்கிறேன். அநேக நேரங்களில் இன்னைக்கு திருச்சபை ஜனங்களை பார்க்கும்போது அரைகுறை ஆடைகளோடையே ஆராதனைக்கு போகிறதை பார்க்கிறோம். அங்கு சில வேளையில் ஆராதிக்க போகிற நேரத்துல அவர்கள் கையை உயர்த்தினால் பாதி உடம்பில பாதி அவர்கள் காட்டி விடுவார்கள். எங்கேயோ சினிமாவுக்கு போகிற மாதிரி, எங்கேயோ ஒரு இசை ப்ரோக்ராமுக்கு போற மாதிரி, எங்கேயோ பீச்சுக்கு பார்க்குக்கு போற மாதிரி இன்றைக்கு ஆலயத்துக்கு போகிற மக்களை நான் பார்க்கிறேன். அழகாக உடுத்து போங்கள், அரைகுறை உடையோடு உடுத்து போக வேணாம். என்ன கலர் உடுக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. உங்கள் வாழ்க்கையில பக்தி விருத்திக்காக மற்றவர்கள் இடரல் அடையாமல் விடுங்கள். சில பெண்கள் அங்கே முன்னுக்கு நல்லா உடுத்திருப்பார்கள், பின்னுக்கு பாதி முதுவையே காட்டி விடுவார்கள். சிலர் முன்னுக்கு அரைகுறையாக உடுத்து கொண்டு போவார்கள். சில முழங்கால நின்று கூட ஜெபிக்க முடியாம போய் விடுவார்கள். டைட் ஸ்கர்ட், டைட் ஜீன்ஸை போட்டுக்கொண்டு எனக்கு ஆலயத்துக்கு போய் ஆராதனையில இருக்க முடியாது, நிற்க முடியாது, முழங்கால் பட முடியாத எனக்கு அநேகரை நம்ம பார்க்கிறோம். பலர் ஆடைகளிலே தான் பரிசுத்தம் என்று நினைக்கிறார்கள். ஒருவேளை ஆடைகளை நன்றாக உடுப்பது நல்லது, ஆனால் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில உள்ளான வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளான இருதயத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரவசம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்று சொல்ல வரவில்லை. இன்னைக்கு பரவசம் என்ற ஆராதனை, பரவசம் என்ற ஊழியங்கள், பரவசம் என்ற பக்தி விருத்தியான காரியங்கள் அநேகரை பாவத்துக்கு நேராக கொண்டு விடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு சபையில பரவசத்தை வலியுறுத்துகிற அளவு பரவசமான ஆராதனைகள், பரவசமான சபைகள், பரவசமான ஊழியங்கள், ஆனால் எவ்வளவு பரிசுத்தத்தை நாம் முக்கியப்படுத்துகிறோம். இன்னைக்கு பரிசுத்தத்துக்காக நாம் அர்ப்பணிக்கிறோமா? இன்றைக்கு திருச்சபைகளில் பாவத்தை குறித்து பேசுவதை நிறுத்திவிட்டதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தத்தை இன்றைக்கு பேசினால் ஜனங்கள் போய்விடுவார்கள், சபைக்கு வரமாட்டார்கள் என்று நினைத்து பயப்படுகிற அநேக ஊழியர்களை நான் பார்த்து இருக்கிறேன். ஆகவே பாவிகளோடு இருந்தால் பாதாளத்துக்கு போய்விடுகிற மக்களுக்கு நாம் பிரசங்கியா இருந்தால் எவ்வளவு பரிதவிக்கப்பட்ட போதகர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை வைராக்கியமாக, சத்தியத்தை சத்தியமாய் பேச பழகி கொள்ள வேண்டும். சபையை விட்டு ஜனங்கள் போய்விடுவார் நான் ஒரு நாள் நினைப்பதில்லை. சத்தியத்தை சத்தியமாக பேசும்போது பாவத்தை பாவமாக பேச வேண்டும், பரிசுத்தத்தை வலியுறுத்தி பேச வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தமே தேவன் விரும்புகிற அங்கே ஒன்றாக இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பாவம் மனுஷர்களை நரகத்துக்குள் கொண்டு போய் விடுகும். பாவம் 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 அங்கே பிசாசை சபைக்குள்ளே கொண்டு வந்து விடுகும். பாவம் ஜனங்களுக்குள்ள நிர்விசாரங்களை கொண்டு வந்து விடுகும். ஆகவேதான் தேவ ஜனமே, பரவசம் என்ற பேரோடு பரிசுத்தத்தை இழந்து விட வேண்டாம். பக்தி என்ற பேரோடு பரிசுத்தத்தை இழந்து விட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில பரிசுத்தத்தை தேவனிடத்திலே கேளுங்கள். தேவன் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறாரோ, அப்படியே நீங்களும் பரிசுத்தமாய் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். பாவத்தை தள்ளுகிற ஓடுகிறவர்களாய் மாறுங்கள். பரிசுத்தத்துக்காக ஜீவனை கொடுக்கிறவர்களாக வாழுங்கள். பரிசுத்தத்துக்காக எழுந்து நிற்பேன் என்று வைராக்கியம் கொள்ளுங்கள். பரிசுத்தமே நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாய் இருக்கிறது. ஜோமனோமா, ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நாங்களும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் என்று கேளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிதாவே, இந்த நேரத்தில் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரும். பரலோக பாக்கியத்தை தாரும். இந்த உலகத்திலே பாவத்துக்கு தப்பி பரிசுத்தமாய் தேவனுக்கென்று நாங்கள் வாழ
பரிசுத்தமாய் தேவனை சேவிக்க உதவி செய்யும். எங்களுடைய பக்தி, எங்கள் பரவசம் என்று நாங்கள் பரிசுத்தத்தை இழந்துவிடக் கூடாது. ஆண்டவரே, பரிசுத்தத்தை நீ விரும்புகிறதை போல நாங்களும் பரிசுத்தத்தை விரும்ப உதவி செய்யும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையின் மூலமாய் இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையானவர்களே, பரிசுத்தத்தை உள்ளத்திலே வாஞ்சியுங்கள், வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.